ஊழல் நிறைந்த கட்சிகளை எதிர்த்து ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டதாக ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 21வது மாநில மாநாடு தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடந்து வருகிறது. இதில் செவ்வாயன்று நடந்த கூட்டத்தில் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆதரவால் பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டு அதிகரித்தது என்றும், ஊழல் நிறைந்த கட்சிகள் போட்டியிட்டதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாமல் தாங்கள் போட்டியிட்டதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்று அறிவித்த பிறகு எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிவிச்சாங்க, ஆளுங்கட்சி வேட்பாளர் அறிவிச்சாங்க, பிஜேபி வேட்பாளர் அறிவிச்சாங்க. அதை பரிசீலித்து எங்கள் கட்சியுடைய மாநில செயற்குழு 2 ஊழல் கட்சிகள் போட்டியிடுகிற போது திமுக அதிமுகவுக்கு நாங்கள் தான் சரியான மாற்று என்று வகுப்புவாத கட்சி போட்டியிடுகிற போது we cannot be a spectator, நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டோம். இம்மாநாடு வரும் 19ஆம் தேதியுடன் முடிவடைகிறது.